தகவல் உங்களுக்கு நல்ல வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில புதுமையான சூழலை உருவாக்கும், நல்ல மகிழ்ச்சியான ஒரு உறவை பராமரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு போக்கு வந்து நீங்க கண்டிப்பாக வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. அதன் மூலமாக சில வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடங்க மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசிக்கு உண்டான வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இந்த வார ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 2 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024 வருடம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி, அதாவது தமிழ்ல பங்குனி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்கிறாங்க. அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார். இரண்டாவது மற்றும் கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் 27ஆம் தேதி, அதாவது தமிழ்ல பங்குனி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் பெரிதாக நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைதுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமையில் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் நமது தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பூர்வீக வெளியில் சொத்து இருக்குது, உங்கள் தாத்தா சொத்து இருக்குது, பாட்டனார் சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான ஆனந்தமான செய்திகளை நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல மேன்மையான சூழல் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத பயனற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் அந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் புதிதாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப சாதகமான சூழலில் இருக்குங்க. பண வரவுகள் சாதகமாக அமையும். இந்த மாதிரி சாதகமான சூழலில் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஏன்னா பணம் ஒரு இடைஞ்சலாக இருக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் செய்வதில் கொஞ்சம் கூட தளர்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா சாதகமான கிரக அமைப்பில் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் செல்வத்தை வந்து அதிகரித்துக் கொள்ள முடியுங்க. அதற்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதற்கு இயல்பாகவே வந்து கிரக அமைப்பில் ரெடியாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வசதி அதிகரிக்கக்கூடிய, நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் கஸ்டமருடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது அவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பும் வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு ஓய்வு இல்லாமல் சில கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் அதிகமான வேலைகளை செய்யக்கூடிய சூழல் கூட ஏற்படலாங்க. ஒருவேளை கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான ஒரு வாரமாக இருந்தாலும், வியாபாரம் சுமாராக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல வழக்கமான லாபம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. எனவே இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக வியாபாரிகளுக்கு அமையுதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் உங்களுக்கு பங்குச்சந்தை சம்பந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க. இருந்தாலும் கூடுதல் அனுபவத்தையும் நல்ல ஒரு பொறுமையான அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளையும் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகள் செய்யும் போது நீங்கள் ஆலோசனைகள் இல்லாமல் முதலீடு செய்யக்கூடாதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வாரமாக அமையுதுங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசி பலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் வேணும், உங்கள் அலுவலக பணிகளில் என்னென்ன முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பெற முடியும். எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு அலுவலக ரீதியாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்கள் ஆஃபீஸில் இங்கே ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. ஸோ பதவிகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளை வழங்குவாங்க. அதை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கான பொறுப்புகளை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத சில எதிர்பாராத உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதன்
மூலமாக உங்களுக்கு நல்ல நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சில பேருக்கு வந்து புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க. அதனால இந்த வாரத்தில் நீங்கள் இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க, நல்ல வாய்ப்புகளும் உண்டு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் அன்பை வந்து எந்த வகையில் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத முயற்சிகள் வந்து நீங்கள் தயங்காமல் நிறைய மேற்கொள்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் காரணமாக உங்கள் அன்பை வந்து உங்கள் காதலர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்காக நீங்கள் நேரத்தை கொடுக்கணுங்க. நீங்கள் வந்து உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான நேரத்தை வந்து இப்போ உங்களால் வந்து இந்த வாரம் வந்து நிறைய ஒதுக்க முடியும். அதுக்கான சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஸோ உங்கள் மனக்குறந்த காதலரும் அதைத்தான் விரும்புவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலை கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் காதல் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு இந்த வாரத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் திருமண மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெற்றோர்களிடம் வந்து உங்கள் வாழ்க்கை துணை முன்னாடி வந்து எந்த விதமான தவறான விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. ஸோ அதை தவிர்த்து விடுங்கள். பெற்றோர் முன்னாடி வந்து உங்கள் மனைவியை பற்றி சொல்லக்கூடாது, உங்கள் மனைவி முன்னாடி வந்து உங்கள் பெற்றோரை பற்றி சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக கண்காணித்து அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக மரியாதையை வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடாத நல்ல சூழலை வந்து நீங்கள் உங்கள் உறவை வந்து பேணி பாதுகாப்புதலை ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மரியாதையும் காப்பாற்றப்படும், உங்களுடைய பெற்றோருடைய மரியாதையும் காப்பாற்றப்படும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாசுக்காக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கண்ணியமான வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்கள் மனைவியை வந்து நீங்கள் சிறப்பாக சமாளிக்கவும் முடியுங்க, சமாதானப்படுத்தவும் முடியும். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க, சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த தவறான ஒரு பேச்சுவார்த்தைகளையும் உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடியோ அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணையிடமா பேசிடக்கூடாதுங்க. அதை மட்டும் நீங்கள் பக்குவமாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசி இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். குடும்பம் சீராக நடந்து வருங்க. அவ்வப்போது சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் உங்களுடைய வீட்டில் வந்து திட்டமிட்டபடி சில காரியங்களை நீங்கள் நடத்த முடியும். நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது தாத்தா சொத்து அல்லது பாட்டனார் சொத்து போன்ற பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த வாரம் ஏற்படலாங்க. குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள், இன்பமான செய்திகள்லாம் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் உங்கள் குழந்தைகள் பற்றியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. நெருக்கமான நண்பர்கள் பற்றியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். சொந்த பந்தங்களை கூட நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் சில பேருடைய ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக இத்தனை நாள் மன வருத்தம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக முன்னேற்றம் அடையும். அதனால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் குறையுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் வந்து தியானம், யோகா போன்றவற்றை செய்து அதை சிறப்பாக பராமரிக்க முடியும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஓவராக ரூல்ஸ் போட்டு உங்களுடைய கருத்துக்கள்லாம் திணிக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகி விடுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விமர்சனங்களை சம்பாதிச்சிக்க கூடாதுங்க. உங்கள் கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை வந்து நீங்கள் மனதிலிருந்து நீக்கி விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் நினச்சபடி சில ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தோடு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினருடன் உறவை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் புதிதாக வந்து சேரலாம். மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கல்வித்துறையில் நல்ல மாற்றங்கள் மாணவர்கள் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு உருவாகுங்க. வெளியூர் போய் தங்கி படிக்கணும் அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட மாணவர்களுக்கு இந்த நேரம் வந்து உருவாகும். அந்த மாதிரி சாதகமான சூழலை கல்வி சம்பந்தமாக வெளியூர் செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் சூப்பராக இருக்கிறது. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் மாலை சூட்டி வழிபட்டு வருவதும் சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மேனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.